வெல்கம் டு ஜேஆர் மாஸ்டர் சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதே அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் 1/4 கிலோ பச்சரிசி எடுத்தீங்கன்னா அதே 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு தேவையான அளவு, திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு சேர்க்கும் போது நல்லா வறுத்துட்டு சேருங்க. இல்லை பாசிப்பருப்பு சேர்க்குறது பிடிக்காதுன்னா நீங்கள் இது சேர்த்துக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் குக்கரில் தான் வைக்க போகிறோம். நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு பச்சரிசியையும் இந்த பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சுருவோம். 2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்புக்கு அதே டம்ளரால் கரெக்டாக 5 டம்ளர் தண்ணி சேருங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக 1 டம்ளர் பால் சேர்ப்போம். மொத்தமாக டோட்டலாக 6 டம்ளர் வரும். தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் வைக்கும் போது கரெக்டாக 6 விசில் விடுங்க. அதில் 4 விசில் வந்ததுக்கப்புறம் மீதி 2 விசிலுக்கு வரும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசி நல்லா வெந்து வரும். வெள்ளத்தில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்குவோம். ஏதாவது தூசி இருந்தாலும் நமக்கு வந்துடும். வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக பாகு பதத்தில் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா அரிசி வெந்துருச்சு. இதை நல்லா கரண்டியால் மசிச்சு விட்ருங்க. இல்லைன்னா வெல்லம் போட்டதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப விரைச்சிக்கும். அதனால் கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த காய்ச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாகை இதோட சேர்த்துருவோம். நெய்யை இதில் சேர்த்துட்டு நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த திராட்சையும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க இந்த முந்திரி பருப்பை இந்த பொங்கலோட சேர்த்துருவோம். நான் குக்கர்லேருந்து வேற ஏனத்துல மாற்றி வச்சுக்கிட்டேன். நீங்கள் குக்கர்லேயே வேணாலும் வச்சுக்கிட்டு செஞ்சிடலாம். இதை இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பாலை ஆட் பண்ணிக்குவோம். பால் சேர்க்கறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்த்துக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக குக்கரில் அரிசி வைக்கும் போதே 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆறுனுச்சுன்னா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.